ஒரு உலர்ந்த நிலத்துல மழை வராத ஒரு ஊர்ல ஒரு சின்ன எறும்பு குடும்பம் இருந்தது. அந்த வீட்ல இருந்தது சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்கு கனவுகள். ஆனா கையில் இருந்தது ஒரே ஒரு அரிசி தானியம் மட்டும். அம்மா எறும்பு அதை பார்த்து, இந்த தானியம் தான் நம்ம நாளைக்குன்னு சொன்னது. ஏன்னா மழை வந்தா வெளிய போய் உணவு தேட முடியாது. அப்பா எறும்பு அந்த அரிசியை மிக கவனமா குகைக்குள்ள வச்சான், தங்கம் வைக்கிற மாதிரி. அதே நேரத்துல அவங்க குட்டி எறும்பு பலவீனமா காய்ச்சிக்கிட்டு இருந்தது. குரல் கூட வராம கஷ்டப்பட்டு சுவாசம் வாங்கிக்கிட்டு இருந்தது. அம்மா எறும்பு பயந்துட்டு அந்த தானியத்தை பார்த்தாலும் எதுவும் பேசல. அப்பா மெதுவா அந்த ஒரே அரிசி தானியத்தை எடுத்து இரண்டாக உடைத்து குட்டி எறும்புக்கு கொடுத்தான். இது நம்ம நாளைக்கான சேமிப்புன்னு அவனுக்கே தெரியும். ஆனா அவன் சொன்னது ஒரே ஒரு வரிதான்: நாளைக்கு இருந்தா நம்ம தேடிக்கலாம், இன்று இல்லனா நாளையே வராது. அன்றைய இரவு பெரும் மழை. குகைக்குள்ள எதுவும் இல்ல. ஆனாலும் காலை சூரியன் வந்தப்போ மழை கழிஞ்ச மண்ணுல நிறைய அரிசி தானியங்கள் முளைச்சிருந்தது. அந்த குட்டி எறும்பு உயிரோட இருந்தது. அப்பா எறும்பு சிரிச்சான். அந்த ஒரு தானியத்தை சேமிச்சிருந்தா அவனுக்கு நாளை இருந்திருக்கும். ஆனா அதை உடைத்ததாலதான் அவனுக்கு குடும்பமே இருந்தது.